அன்னதானம் செய்தார், சுரணதானம் செய்தார், வஸ்திரதானங்கள் செய்தார், கோதானங்கள் செய்தார், பூதானங்கள் செய்தார். தனக்கு சந்தானம் கிடைத்ததென்று தானம் நல்லே தாரும் மங்களை அந்த தருமங்களை தானே செய்தார் நாடாரும். தானம் நல்லே தர்மங்களை தர்மங்களை தானே செய்தார் அந்த வேளை. அப்படி தான தர்மங்களை செய்து குழந்தை பிறந்து 16 நாள் ஆனது. சரி, தன்னுடைய இனசனத்தார்களை எல்லாம் வீட்டுக்கு வரவழைத்து உயர்ந்த ஒரு விருந்து வைத்து ஆமா பிறந்த குழந்தைக்கு ராமசுவாமி நாடார் திருநாமத்தை சூட்டினார். அப்படியா? அது திருவண்ணாமலை போய் குழந்தை பிறந்ததினாலே அங்க உள்ள திருப்பேர் அருணாசலம் என்ற திருநாமத்தை சூட்டினார்கள். பகவானே, முதலாக சுவாமிக்கு தாய் தந்தைகள் இட்ட பேர் அருணாசலம். அவர் சேர்ம வேலை பார்த்ததுக்கு அப்புறம்தான் சேர்மன் என்று பெயர் வந்தது. அப்படியா? ரொம்ப உயர்ந்தோர்களை நம்ம நாட்டிலே பெயர் சொல்லி அழைக்க மாட்டார்கள். காரைக்கால் அம்மையாருக்கு தாய் தந்தையர் வைத்த பேர் புனிதவதி. அதை புனிதவதி என்று யாரும் சொல்ல மாட்டார்கள், ஊர் பேரை சொல்வார்கள். காரைக்கால் அம்மையார் பட்டினத்தாருக்கு தாய் தந்தை இட்ட பெயர் திருவெண்காடன். திருவெண்காடன் என்று யாரும் சொல்லி அழைக்கிறதில்லை, பட்டினத்தார் ஊர் பேர். அவர் காவேரி பூம்பட்டினத்தில் பிறந்தவர், அதனால பட்டினத்தார் என்றார்கள். நாதசுர சக்கரவர்த்தி அருணாசலம், அதை காரிகுறிச்சி மேளம்னு சொல்லுவாங்க, அருணாசலம் மேளம்னு சொல்ல மாட்டார். ஆமையா, ஊர் பேரை சொல்வது வழக்கம். அதுபோல சேர்மனாக ஆனதுக்கு அப்புறம்தான் அவருக்கு சேர்மன் என்று பெயர் வந்தது. சரி, திருவண்ணாமலை போய் பிறந்ததினாலே அந்த அண்ணாமலையாருடைய திருநாமம் அருணாசலம் என்ற பெயரத்தை சுட்டினார்கள். அப்படி பெயர் சூட்டி நாலு ஒரு மேனியாக மேனியாகி மேனியாக ஒரு வண்ணமாக வண்ணமாகி நாடு ஒரு மேனியாக மேனியாக மேனியாகி பொழுது ஒரு வண்ணமாக வண்ணமாக நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்வரையப் போல குழந்தை வளர்ந்தது. சரி, அப்படி வளர்ந்து வரக்கூடிய திருக்குழந்தைக்கு ஒரு வயதாம் இருவாயதாம் இருவாயேதான் உற்ற 3 வயதும் ஆகி இருவாயேதான் இருவாயேதான் இருவயதாம் உற்ற 3 வயதுமாகி 3 நல்ல வயததிலே முடியிறக்கி காது குத்தி 4 நல்ல வயததிலே வயததிலே நடந்து போடும் வருவோமானார். ஆங்கிலே வயததிலே வயததிலே நடந்து போடும் பருவமானா. குழந்தைக்கு வயது 5. சரி, 5 வயது ஆனதுக்கு அப்புறம் எக்குலத்திலே பிறந்த குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அக்காலத்திலே குருகுல வாசம் செய்வது வழக்கம். வாத்தியார் கைவசம் இருந்து வளர்வது வழக்கம். ஆமையா, தாய் தகப்பன் கையில இருந்து குழந்தை வளரலாம், பாதகம் இல்லை. உடம்பு வளரும், ஆனா பிள்ளைகளுக்கு அறிவு வளராது. இவன் செல்லத்தை கொடுத்து கொடுத்து பிள்ளை கெடுத்துருவான். சரிதான். அதனால அக்காலத்தில் 5 வயசுக்கு அப்புறம் குருகுல வாசம் செய்வது அந்த காலத்து பழக்கம். ராமசுவாமி நாடார் தகுதிக்கு தகுந்த ஒரு குருநாதரை தேர்ந்தெடுத்து பிள்ளையை பள்ளியிலே சேர்த்தார். இது ஞான குழந்தை, எல்லா கலைகளும் கல்லாமலே தன்னாலே வந்து சேர்ந்தது. சரி, அது எப்படி இருந்ததா? பள்ளத்தை தேடி வெள்ளம் வருவதைப் போல அவரை தேடி எல்லா கலைகளும் வந்து சேர்ந்தது. ஆஹா, அதுக்கப்புறம் ஆங்கில படிப்பு படிக்க வேண்டும் என்று பக்கத்திலே வனவளை என்ற ஊரிலே போய் ஆங்கில படிப்பை படித்தார், ஒரு கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்தில். அப்படியா? எல்லா கலைகளையும் நல்ல முறையிலே கற்று வருகின்றார்.
இவருக்கு பிறகு 4 குழந்தைகள் பிறந்தது அந்த சிவனணிந்த அம்மாளுக்கு. அப்படி 5 குழந்தை பிறந்த உடனே அந்த அம்மாள் சிவபதி அடைந்து விட்டாள். தாயார் மாண்டு போனாள். சரி. தாயில்லாத பிள்ளைகள் பசுவில்லாத கன்றை போல வாடியது. சரிதான். அப்ப ராமசாமி நாடார் பார்த்தார், இனி பிள்ளைகளை கவனிக்க ஆள் வேணுமே என்று சொல்லி கழுகுமலையில் போய் 2வது தாரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டார். கழுகுமலை. அப்ப 2வது தாரமாக கல்யாணம் செய்தவுடனே அந்த இளைய தாரத்திற்கும் அருணாசலத்திற்கும் கொஞ்சம் மனக்கசப்பாகிவிட்டது. கருத்து வேறுபாடு வந்துரும்ல. இது எல்லா வீட்லையும் நடக்கக்கூடிய விஷயம், உலக வழக்கு. என்ன செய்யறது, தலையெழுத்து. அதனால தான் ஏரலிலி அவங்க அப்பா கூட பிறந்த தம்பி சிவசுப்பிரமணிய நாடார்னு தம்பி இருந்தார். சரி. அண்டையிலிருந்து சுவாமி தன்னுடைய சித்தப்பா வீடு சிவசுப்பிரமணிய நாடார் வீட்டே போய் குடியேறினார். அப்படியா? இப்ப சித்தப்பா வீட்டிலே சித்தப்பாவுக்கு பிள்ளையாக வளர்ந்து வருகிறார். சரி. அப்படி வளர்ந்து வரக்கூடிய காலத்தில் 12 வயது வரை பள்ளியில படித்து வந்தார். 12 வயது வரை வயது வரை பள்ளியில படித்து வந்தார். எல்லா கலைகளையும் படித்து முடித்த அருணாசுல சுவாமி சிவசுப்பிரமணிய நாடார் வீட்டிலே இருந்து வளர்ந்து வரும்போது, சரி, ராமசுவாமி நாடார் அப்பா பெயர் சுப்பைய நாடார். அப்படியா? அவருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாலே ஒரு சன்னியாசி வந்து ஒரு ஏட்டை கொடுத்துட்டு போனார். சரி. இவர் வயிறு நிறைய சாப்பாடு போட்டார், அவர் கை நிறைய ஒரு ஏட்டை கொடுத்தார். அந்த ஏடுகளிலே பல பல சாஸ்திரங்கள், வித்தைகள், மந்திரங்கள், அதையெல்லாம் சுவாமி கொஞ்சம் கொஞ்சமா படித்து கொண்டு வருகிறாராம். சரி. இது கருவிலேயே வளர்ந்தது இந்த ஞானம். சரிதான். ஆகையினாலே அந்த வித்தைகளை எல்லாம் ஏடுகளை படிக்க 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 அவருக்கு கொஞ்சம் திருவு உருவானது. ஆஹா. அந்த ஞான ஏடுகளை படிக்க படிக்க குழந்தைக்கு ஞானம் பிறந்து விட்டது. ஞானம் வேணும்ல இயற்கையில. மற்ற சாதாரண வாலிபர்களுக்கு உண்டான பழக்க வழக்கங்கள் ஒன்றுமில்லை. தெய்வ சிந்தனையிலேயே சுவாமி திரும்பி விட்டார். சரி. ஆக இந்த உடல் என்றைக்கு இருந்தாலும் மண்ணுக்கு போகக்கூடியது. ஆமா. பிறப்புன்னா இறப்பு உண்டு. மண்ணுக்கு போகும் முன்னே நாம நல்ல காரியங்களை பண்ண வேண்டும். நெருப்பான மேனியன் செங்காட்டு ஆத்தி மரத்தி நிழலில் இருப்பார் திருவுள்ளம் எப்படியோ, இன்னுவோர் அன்னையின் கருப்பாச குளிக்கோ தள்ளிவிடுமோ, கண்ணன் காண்பறியா திருப்பாதமே கிடைக்குமோ, தெரியாது சிவன் செயலி, இனிமே சிவன் நம்மளை எப்படி நடத்த போறான் என்று இதுவரைக்கும் எந்த ஞானிகளாலும் வரையறுந்து கூறவில்லை. ஆகையினாலே நம்ம நல்ல காரியங்களை பண்ண வேணும் என்று ஞானம் பிறந்து விட்டது சுவாமி. என்ன உயர்ந்த உள்ளங்கள். அந்த ஏடுகளிலே கூறக்கூடிய மந்திரங்களை படித்து வரக்கூடியவர்களுக்கெல்லாம் திருநீர் மந்திரித்து கொடுத்தார். சரி. நோய் கொண்டவர்கள், பேய் கொண்டவர்கள், கிரகநிலை சரியில்லாதவர்களுக்கு திருநீர் தீர்த்தம் கொடுத்த உடனே இவருடைய கைப்பட்ட உடனே அவங்களுக்கு குணமாகியது. சரி. ஏரல் பக்கத்திலே சிறுத்தொண்டநல்லூர் என்ற ஒரு கிராமம். ஆமா. படிப்பு இவர் ஆங்கில படிப்பு அந்த காலத்திலே படித்திருந்ததினாலே இவருக்கு கிராம முன்சிப்பு வேலை கிடைத்தது. அப்படியா? கிராமத்துக்கு அதிகாரியாக இருந்து சிறுத்தொண்டநல்லூரிலே கிராம முன்சிப்பாக இவர் வேலை பார்த்து வரும்போது கட்டிலே உட்கார்ந்துதான் கனவழக்கு பேசிவிட்டார். இந்த கல்லும் அங்கே சொல்லோடும். அவர் கனவழக்கும் முன்னோடும். வழக்குரைக்கும் வேந்தனாகி
சொல்லுவார். எல்லா பெரியோர்களும் அருணாசலம் சொன்னா சரின்னாங்க. ஆ, அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு நீதிகளும் கேட்டு கேட்டு பெரிய பெரிய ஞானிகள் பெரியவர்கள் எல்லாம் அதை கண்டு சரி என்று சம்மதித்தார்கள். ஆமையா. அங்கே சுத்தி இருக்கக்கூடிய பக்கத்து ஊர்களுக்கெல்லாம் வழக்குக்கு போறது. சரி சரி, அருணாசலம் சொன்னா சரி, நியாயமா சொல்லுவான். அந்த அளவுக்கு பேராகி விட்டது. அதனால அவன் சொல்ல கேட்பதான் நல்லது ஆஹா, என்று எல்லா மக்களும் அவரை தெய்வம் போல நினைத்தார்கள். சரி. இவரும் பாகுபாடு இல்லாமல், தன் இனம் அடுத்த இனம் இல்லாமல், தன் மதம் அந்நிய மதம் இல்லாமல், தன்னுடைய சமயம் அடுத்த சமயம் இல்லாமல் எல்லா மக்களுக்கும் ஒன்று போலவே பார்த்து வந்தார் அருணாசலம் பகவானே. பெரியோர்களுக்கு மேடு பள்ளம் தெரியாது, உயர்வு தாழ்வு இல்லாமல் எல்லாம் சமநிலையா மதிப்பார்கள். ஆமையா. மண்ணையும் பொன்னையும் ஒன்றாக மதிக்கக்கூடிய தகுதி வந்தது அருணாசலத்திற்கு. சரி. அப்படி இருக்கும்போது திருநெல்வேலி கலெக்டரின் மூலமாக இவருக்கு சேர்மனுடைய வேலை கிடைத்தது. ஏர்லுக்கு சேர்மன் ஆனார். சரி. அப்படி சேர்மன் பதவி கிடைத்ததுக்கு அப்புறம்தான் இவருக்கு சேர்மன் என்று பெயர் வந்தது. பக்கத்தில் உள்ள கிராமங்களுக்கு சுத்தி போக மாட்டு வண்டியில போனா கொஞ்சம் அதிக நேரம் ஆகுது. இந்த காலத்துல மாட்டு வண்டி தானே. குதிரையில போனா கொஞ்சம் சீக்கிரம் சுத்தி வரலாம் என்று அவருக்கு நண்பன் கிருஷ்ணமூர்த்தி நாடார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்னார். சரி. நண்பனுடைய வார்த்தையை கேட்டு சரி என்று சம்மதித்து அந்த அசுபம் அது வாங்குவதற்கு ஆலோசனை செய்கின்றார். வாங்குவதற்கு ஆலோசனை செய்கின்றார். எந்த ஊரு சந்தையில ஏற்ற குதிரை வாங்கிடலாம், அரபு நாடு போனமானால் அதிக செலவு ஆகும் என்று நண்பனிடம் எடுத்துரைத்தார். நலமுடனே அருணாசலம் அப்ப குதிரை வாங்கணும்னா எந்த ஊர் சந்தையில் போய் குதிரை வாங்கலாம்? நல்ல குதிரை எங்க கிடைக்கும்? மாடு வாங்கணும்னா திருச்செந்தூர் மாசி கடைக்கு போனா மாடு வாங்கலாம். அப்படியா? குதிரை வாங்கணுமே. அரபு நாட்டுக்கு போனா அதிக பணம் செலவாகும், நாளும் அதிகமாகும். கிருஷ்ணமூர்த்தி பக்கத்தில் எங்கேயாவது விஷயம் தெரிஞ்ச ஆள் இருக்கிறாங்களா? தெரிஞ்ச இடம் இருக்கா? சொல்லுங்க ஐயா. கிருஷ்ணமூர்த்தி நாடார் சொன்னார், அருணாசலம் ஐயா, ஆறுமுகநேரியிலே மேலே விட்டு வெள்ளைய நாடார்னு ஒருத்தர் இருக்கிறார். அப்படியா? அவர் தான் இந்த குதிரையினுடைய லக்கங்களை எல்லாம் அறிந்து நடக்கக்கூடியவர். வெள்ளைக்காரங்காலத்திலே குதிரையில போனாலும் அந்த ஆள் தான். கைதேர்ந்தவர். உடனே சுவாமி அங்க போனார். சரி. அவரை கண்டவுடனே ஆசார கோசாரமாக வெள்ளைய நாடார் வரவேற்றார். வாருங்கள் வாருங்கள். சுவாமி தேடி வந்துட்டீங்களே, என்ன விஷயம்? வெள்ளைய நாடாரே, ஐயா, ஒரு குதிரை ஒன்று நமக்கு வாங்க வேண்டியது இருக்குது. அப்படியா? 4 கிராமமும் சுத்தி வர மாட்டு வண்டியில போனா அதிக நேரம் ஆகுது. அதனால ஒரு குதிரை வாங்கணும். எங்க போய் வாங்கலாம்? கீழக்கரை ஊரதிலே இரவுடனே சென்றல்லவோ அரபு நாட்டு குதிரை எல்லாம் இறக்குமதி இருக்குதையா, அங்கு சென்று வாங்கிடலாம் அசுபமதி என்று சொன்னார். அங்கே போய் வாங்கிடலாம் அல்வையோடு எடுத்துரைத்தார். கீழக்கரையில அரபு நாட்டு குதிரைகள் இப்பந்தான் 4 நாளைக்கு முன்னால இறக்குமதி பண்ணியிருக்கிறாங்க. அப்படியா? அங்க போனா செலவு இல்லாம கொஞ்சம் குறைஞ்ச தொகையிலும் வாங்கிடலான்னு வெள்ளைய நாடார் சொன்னார். மிக நன்றி. அப்படியானா உடனே வாங்கிட்டு வாங்கணும். அள்ளி பணத்தை கொடுத்தார் அருணாசலம். சொல்லி அள்ளி பணத்தை கொடுத்த உடனே ஆமையா,
கீழக்கரையில போய் அழகான ஒரு வெள்ளக்குதிரை வாங்கி வந்தார். வெள்ளைய நாடார் வெள்ளக்குதிரையை வாங்கி வந்தார். பேரும் பொருத்தம். அண்டையில இருந்து சுவாமி குதிரையில ஏறி கிராமங்களை சுத்தி வருவது வழக்கம். சரி. அப்படி அசுவம்மாதில் ஏறி எல்லோ ஏறி எல்லோ சுத்தி வாரா குதிரையதில் ஏறி எல்லோ ஏறி எல்லோ ஏறி எல்லோ புரிந்த நேரத்திலே சுத்து வாரா ஏறி எல்லோ ஏறி எல்லோ ஏறி எல்லோ சுத்தி வாரா இப்படி அண்டையில இருந்து குதிரை மேல ஏறி கிராமங்களை சுற்றி வருவது சேர்மத்துறைக்கு பழக்கம். சரி. வயசும் கிட்டத்தட்ட 24 வயதாகிவிட்டது. அப்போ பெற்றோர்கள் பார்த்தார்கள். சிவசுப்பிரமணியம் நாடார் பார்த்தார். சரி. பையனுக்கு கல்யாண பருவம் வந்து விட்டது. ஆமா. இன்னும் சாமி சாமின்னு தாமிரவர்ணி ஆத்திர குளிக்கும் திருநீரை பூச்சிக்கிட்டு வந்தவங்களுக்கும் திருநீரை கொடுத்துக்கிட்டே இருக்கிறானே, பட்டையை போட்டுக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை இந்த நோக்கத்திலேயே இவன் கல்யாணமாகாமல் இருந்து விடுவானோ என்று பெற்றோர்களுக்கு வருத்தம். நாம என்ன செய்ய முடியும்? ஒரு நாள் புதுக்குடியில இருந்து தகப்பனார் ராமசுவாமி நாடார் வந்திருக்கிறார். சரி. அப்படி வந்தவுடனே அண்ணனும் தம்பியுமாக அங்க 2 பேரும் கூடி பேசுறாங்களாம். அப்படியா? பையனுக்கு வயசு அதிகமாகிட்டது. ஆமா. அந்த கல்யாண நோக்கமே இல்லாமல்லா ஒரு வழியை திருநீரை பூசிக்கிட்டு கழுத்துல உத்திராட்சத்தை போட்டுக்கிட்டு சிவசிவான அலைதான். எந்த நேரமும் அதே சிந்தையில் இருக்கிறானே, இப்படியே விட்டுட்டா நல்லா இருக்காது. அவனுக்கு ஒரு கல்யாணத்தை கட்ட வேணும் என்று அண்ணனும் தம்பியுமாக கூடி பேசுறாங்க. பெற்றோர் கடமை தானே. அவன் எங்கே போய் பெண்ணை பார்க்கலாம்? எப்படியா? ஏன் ஒன்றும் இல்லைன்னா தானே அங்கங்க அசலுக்கு இடத்துக்கு போகணும். ஆமா. காயாம்பொழி நன்னகரத்தில் நம்ம தங்கையே ராமசாமி நாடாருக்கு ஆதித்தனாருக்கு கொடுத்துருக்கிறோம். சரிதா. அந்த ராமசுவாமி ஆதித்த நடார் மகள் ஒருத்தி அருமையா இருக்கிறார். திருமகளும் நாணத்தக்க வடிவுடையவள். அப்படியா? நம்ம தங்கச்சி மகளையே கொடுத்துடலாமா? இதுல என்ன இருக்கு? நேரடியா போய் தாலியை கட்டிடுவோம். சொந்த பந்த ஒடியந்து கொடுமே. அப்ப பையன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிடுவோம். ஆமா. அந்த ராமசுவாமி நாடாரை விட சிவசுப்பிரமணிய நாடார் தான் நெருங்கி பழக்கக்கூடியவர் சுவாமி கூட. சரி. அருணாசலம் ஐயா, உங்க அப்பா நம்ம வீட்டுக்கு நான் வந்து 4 நாளா இருக்கிறான். ஏன் தெரியுமா? என்ன? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசலாம்னு வந்திருக்கிறான். என்ன கூறுங்கள். அதை நீ கோபப்படாம கொஞ்சம் கவனிச்சு கேட்கணும். உங்கள்கிட்ட என்னங்க நான் கோபப்பட்டேன்? பெரியோருடைய வார்த்தையை கேட்டு நடப்பது நல்லது. அதானே எனது கடமை என்று சிவசுப்பிரமணிய நாடார் மெதுவாக எடுத்து சொன்னார். தம்பி, உனக்கு வாழ நல்ல பருவம் இது வந்ததடா இப்போது, காலத்திற்கு தகுந்தபடி ஒரு கல்யாணம் செய்ய வேண்டும். மாலம் மூடி சூடி எல்லோ மாலம் மூடி சூடி எல்லோ மங்களமாய் வாழ வேண்டும். மாலை மூடி சூடியல்லோ நீயும் மாலை மூடி சூடியல்லோ மங்களமாய் வாழ வேண்டும். உனக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய காலம் வந்து விட்டது. இந்த வாழப்பருவத்திலே உனக்கு தகுதிக்கு தகுந்த ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து இல்லற நடத்துவது உலக வழக்கம். அப்படி இல்லற நடத்தி தனக்கு பின்னால் கருமாக்களை செய்வதற்கு ஒரு புத்திரனை ஈன்றெடுக்க வேண்டும். ஆமையா. ஆகையினாலே உலக வழக்கப்படி நீ ஒரு கல்யாணம் பண்ணணும். அதுக்கு தான் உங்க அப்பா வந்து காத்திருக்கிறார். அப்படியா? ராமசாமி நாடாருன்னு சொன்னார், மகனே, தந்தை சொல்மிக்க மந்திரம் உலகத்தில் இல்லை.
அதனாலே நம்ம தகுதிக்கு தகுந்தபடி பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும் என்று வற்புறுத்தி கூறினார்கள். அப்படியா? இதை கேட்ட உடனே அருணாசல சுவாமி சிவசிவான்னு செவிய மூடிக்கிட்டார். என்ன பக்திமயங்கள்! இது என்னடா ஆச்சரியம்! கல்யாணம் செய்தவன் எவனும் உருப்பிடுவானா? ஒருத்தனும் உருப்பிட மாட்டான். பேய் கொண்டாலும் கொள்ளலாம், 100 ஆண்டு காலம் நோய் கொண்டாலும் கொள்ளலாம், பெண் கொள்ளலாகாது என்று சுவாமி கல்யாணம் பண்ணாமல் மறுத்து விட்டார். சரி, எனக்கு ஒரு பெரிய கல்யாணம் இருக்குது. அப்படியா? 28வது வயதிலே உலகமெல்லாம் புகழும்படியாக எனக்கு ஒரு கல்யாணம் இருக்குது. அந்த நேரம் வரும்போது சொல்றேன் என்று சுவாமி இருந்து விட்டார். சரி, இப்படியா சிலது காலம் சிலது காலம் சிலது காலம் இருந்து வாரும் நாளையிலே நாளையிலே இப்படியா சிலது காலம் சிலது காலம் சிலது காலம் இருந்து வாரும் நாளையிலே நாளையிலே ஒரு நாள் நல்ல தினமாதியிலே உற்றதோரு நண்பனிடம் அன்புடனே தான் அழைத்து அன்புடனே தான் அழைத்து அருணாசலம் பகரலுற்றார் அன்புடனே தான் அழைத்து அருமையுடன் பகரலுற்றார். ஒரு நாள் தினத்திலே தன்னுடைய நண்பனாகிய கிருஷ்ணசுவாமி நாடாரை அழைத்தார். சரி, 2 பேரும் மாலை நேரத்திலே தாமிரவர்ணி ஆத்திலே அப்படியே உலாவி வருவது வழக்கம். அப்படி உலாவச் சென்றவர் நண்பனிடத்திலே உள்ளதை சொல்கின்றார். நண்பா, ஐயா, இன்றையில இருந்து 8வது நாள் ஆடி மாதம் நிறந்த அம்மாவாசை வர செவ்வாய்க்கிழமை அன்று 10:30 மணிக்கு என்னுடைய கூட்டை விட்டு இந்த ஆவி விரியப் போகின்றது. அப்படிப்பா, என்ன சொல்கின்றாய்? நிச்சயமா சொல்றேன். அப்படி என்னுடைய ஆவி விரியுமானால் இந்த தாமிரவர்ணி நதிக்கரையிலே ஆலமரத்துக்கு அடியில என்னை சுமாது வைத்து நான் அணிந்திருக்கக்கூடிய இந்த ஆடை அலங்காரங்கள் அத்தனையும் நான் வழிபட்டு வரக்கூடிய இந்த சிவ ஏடுகளை எல்லாம் ஒன்னா போட்டு புதைச்சு விடுங்க. அதுக்கப்புறம் இந்த உலகத்திலே ஒரு புதுமை விளங்கப் போகுது என்று ஒன்றாக நண்பனிடத்திலே சொல்லுகிறார். கடவுளே! இதை கேட்டவுடனே அலறிவிட்டார் கிருஷ்ணமூர்த்தி நாடார். என்னடா திடீர்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற? இந்த வார்த்தை பேசுகின்றாயே, நல்லதே பேசு. உன்னிடத்திலே உன் நாவில இருந்து கெட்ட வாக்கு வரக்கூடாது. ஆமையா, பெரியோர்கள் எப்பவும் நல்லதையே நினைக்கணும், நல்லதையே பேசணும். நீ ஒரு ஞானவான், இப்படி கெட்டதையே நினைக்காதே சொல்லாதே என்று தடுத்தார். இவர் மனசு கேட்கவில்லை. அருணாசல சுவாமி கூட பிறந்தவர் கர்த்தபாண்டி நாடார், அவருடைய தம்பி. சரி, கர்த்தபாண்டி நாடார்கிட்ட போய் உள்ளதை சொல்றார். வர செவ்வாய்க்கிழமை என்று அருணாசலம் உயிர் பிரியும் என்று என்கிட்ட சொல்றான், அம்மாவாசை அன்னைக்கு. அவரும் புலம்பினார். நீ ஒன்றும் கவலைப்படாது, பிறப்புன்னா இறப்பு உண்டு. எத்தனையோ விரைவில் எத்தனையோ அண்ணனை பார்த்திருப்ப, தம்பியை பார்த்திருப்ப. எத்தனை அண்ணனுக்காக அழப்போற, எத்தனை தம்பிக்காக அழப்போற முடியுமா? அம்மை எத்தனை எத்தனை அம்மையோ, அப்பன் எத்தனை எத்தனை அப்பனும், பெண்டீர் எத்தனை எத்தனை பெண்டீரோ, பின்னே எத்தனை எத்தனை பிள்ளையோ, முன்னே எத்தனை எத்தனை சென்மமோ மூட நான் அறிந்தேன். எத்தனை பிறவியில எத்தனை மனைவி வந்தாளோ, எத்தனை மக்கள் வந்தார்களோ, எத்தனை நண்பர்கள் வந்தார்களோ, எத்தனை அப்பன் வந்தானோ, இதெல்லாம் நம்ம பொருட்படுத்தக்கூடாது. பிறப்புன்னா இறப்பு உண்டு. இந்த உயிர் அழியாத்தன்மை பெற்றது. நீ கவலைப்படாது என்று ஆற்றி தேற்றி ஆறுதல் வார்த்தைகளை சொன்னார். அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போது அன்றே தினங்கடந்து 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 அடுத்ததோரு 8ஆம் நாளில் அன்றே தினங்கடந்து 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 அடுத்ததொரு 8ஆம் நாளிலே ஆடி மாதம் தன் நதியிலே அம்மாவாசை நாளதி
காலையில் சுவாமி எழுந்தரித்து காலைக்கட நேமனிஷ்டைகளை பிடித்து தாமிரவனியில தீர்த்தமாடி வந்து பூசமுகத்தில் உட்கார்ந்திருக்கிறார். சரி, இவருக்கு வார விதி தெரியாமல் பாமர மக்களெல்லாம் என்னைக்கும் போல வைத்தியம் பார்க்க வரக்கூடியவர்கள் காத்திருக்கிறார்கள். ஒருவன் நேற்று படுத்திருக்கும் போது விரல்ல பாச்சா கடிச்சிருச்சிருந்தான், ஒருவன் வெளிநாட்டு பூரான் தொடையில கடிச்சிட்டு இருந்தான். ஒவ்வொரு நோயாளிகளா வரார்கள். சுவாமி மந்திரிச்சு திருநீரை பூசிக்கொண்டு அனுப்பிக்கிட்டே இருக்கிறார். அவர் சொன்ன நேரம் செவ்வாய்க்கிழமை அம்மாவாசை, ஆடி மாதம் 10:30 மணி. பகவான் அவருடைய உடலை விட்டு உயிர் பிரிந்தது. கடவுளே, நாளி உப்பும் நாளி அப்பும் ஒன்றா சேர்ந்தது போல சிவத்தோடு சிவம் சேர்ந்து விட்டார். அந்த சமுதாய முறைப்படி அவருக்கு செய்ய வேண்டிய கடன்களை செய்து தாமிரவனி கரையிலே நீர்க்கட நெருப்பு கடன்களை செய்ய வேண்டும் என்று ஆழ அகில் ஒன்று வெட்டினார்கள். சரி, நம்ம இந்து மத சட்டம் உயர்ந்த ஞானிகளை எரிப்பது வழக்கம் இல்லை, சுமாது வைப்பது வழக்கம். ஆஹா, அதுபோல் அந்த ஆலமரத்துக்கு அடியிலே சுவாமியை சுமாது வைத்து அவர் சொன்ன முறைப்படி அந்த நகைகளையும் ஆடை அலங்காரங்களையும் ஏடுகளை எல்லாம் உள்ள போட்டு சுமாதியிலே மூடினார்கள். அப்படி மூடி பகவான் சொன்ன முறைப்படி எல்லா கிரியைகளையும் செய்தார்கள். அப்படி அன்று தோட்டி 8ஆம் நாளில் எங்க அருணாசல சுவாமி அவர் 8வது நாளையிலே 8வது நாளையிலே எழுந்தாரே தெய்வமாக. 8வது நாளையிலே அந்த 8வது நாளையிலே எழுந்தாரே தெய்வமாக. அப்படி தெய்வமாக எழுந்து தம்பியாகிய கர்த்தபாண்டிய நடார் கனவிலே வந்து சொன்னான், நான் தெய்வமாக இருக்கிறேன். என் சமாதியில் உள்ள மண்ணை எடுத்து நோயாளிகள் கரைத்து குடித்தால் நோய் தீரும். நோயாளிகள் பேய் கொண்டவர்கள் வஞ்சன ஜூனியங்கள் பஞ்சா பறக்கும். என்னை சுத்தி வணங்கினால் எல்லா நலங்களும் பெற்று மக்கள் இன்புற்று வாழ்வார் என்று சுவாமி திருவாக்கு சொன்னார். ஆஹா, இதை கேட்டவுடன் எனக்கு அன்றாடம் பூஜை செய்வதற்கு பக்கத்திலே திருவிளைநாடாருடைய குடியிருப்பில் இருந்து கர்த்தபாண்டியனார் வம்சத்தார் எனக்கு பூசை வைக்க வேண்டும் என்று பகவான் அருள்வாக்கு கொடுத்தார். ஆமையா, அண்டையிலிருந்து பகவான் தன்னை வணங்க வரக்கூடியவர்களுக்கெல்லாம் சேர்மார்ணாசுல சுவாமி முள்ளு மறியாமல் முடிந்தவு பாடாமல் அட்டஞ்சொழியாமல் எற்காற்று வீசாமல் மக்கள் எதை நினைத்து வந்தார்களோ நினைத்தவர்க்கு நினைத்த வரத்தை கொடுத்து மங்களகரமாகவே மக்களை காத்து வருகிறார். ஆறிரு தடந்தோழ்வாத அறுமுகம் வாழ்க பற்பை கூர் செய்த தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானதனங்கு வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரில்லா